ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனா, நமஸ்தே, மதியம் வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். இப்போ நான் சபரிமலைக்கு கிளம்பிட்டேன். 48 நாள் விரதம், 30 நாள் மாலை அணிந்து ஐயனை காண நான் கிளம்பிட்டேன். என் கூட ஐயப்பன் பக்தர்கள்லாம் இருக்காங்க, அவங்களும் பார்க்கலாமா? ஹாய். சாமியே சதனம். சென்ட்ரலில் 3:20க்கு ட்ரெயின், திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் கிளம்பிட்டேன். இப்போது திருநின்ற ஊரில் கிட்ட வந்துட்டோம். இதெல்லாம் ஒரு குழப்பு. ஹாய், நம்ம நேற்று 3:30க்கு ட்ரெயின் ஆனோம். கோட்டையமில் இறங்கணும். கோட்டையமில் கரெக்டாக விடைக்காலில் 4 மணிக்கு வந்தது ட்ரெயின். அங்கேருந்து எரிமலை பஸ்ஸு 1 hour ட்ராவல். எரிமலை பஸ் ஸ்டாண்ட் இது தாங்க. நல்லா இருக்கிறேன். இப்போ டைம் கரெக்டாக 5:30. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதுமுடியெல்லாம் கடையில் வச்சிடுறாங்க. ஒரு இதுமுடிக்கு 20 ரூபான்னு சொல்லிட்டு கடையில் வச்சுட்டு இங்கே நம்ம எரிமணி சாமியை போய் ஐயப்பனை பார்த்துட்டு பாபர் கோயிலில் வணங்கிட்டு ஆப்போசிட்டில் ஐயப்பனையும் வணங்கிட்டு போவாங்க. பாபர் தோழனே சரணம் ஐயப்பா, இதுதான் அவரு. இது பாபர் கோயில். பாபர் கோயிலில் நம்ம உள்ள பாபர் கோயிலை சுற்றிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இங்கே எல்லாமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வெளியே போகும்போது ரிவேஸில் தாங்க இறங்கணும். வாங்க, எல்லாமே ரிவேஸில் தான் இறங்குவாங்க. ஸோ இப்படி தாங்க ரிவேஸில் தாங்க போனோம். இங்கே வர எல்லா கோயிலுமே சாமியை பார்த்துட்டு ரிவேஸில் தான் போவாங்க. பாபர் கோயில் ஆப்போசிட்டில் ஐயப்பன் கோயிலுங்க. நம்ம ரிவேஸ்லேயே வராங்க. எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலுமே ரிவேஸில் தாங்க இங்கே வந்தோம். இப்போ கிளீனாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாபர் கோவில், அதுக்கு ஆப்போசிட்டில் ஐயன் கோவில். ஸோ இங்கேருந்து எரிமலை சாஸ்தா, இங்கேருந்து தான் பேட்டை துள்ளிக்கிட்டு போவாங்க. இங்கே மோல் அடிக்கிறவங்களாம் இருக்காங்களா. ஸோ இங்கேருந்து சாமியை கும்பிட்டு தலை பூசிக்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு 500 மீட்டரில் எரிமலை சாஸ்தா, அங்கேயும் ஐயப்பன் கோவில் தான். இங்கேருந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு பேட்டை துள்ளிக்கிட்டு போவாங்க. நம்ம பாபா கோயிலேருந்து
பேட்டை சாஸ்தாவுக்கு போனோம், ஆப்போசிட்டில் ஐயப்பன் கோயில். அங்கேருந்து இங்கே பேட்டை துள்ளிக்கிட்டே வரணும். இந்த கோயில் பேர் வந்து தர்ம சாஸ்தா. ஸோ பேட்டை துள்ளிட்டு வந்து கலர்லாம் பூச்சிட்டு இங்கே வந்து குளிக்கணும். தண்ணி ஊற்ற பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிக்கணும். இங்கே குளிச்சுட்டு உள்ள கோயில் உள்ள போக வேண்டியதான். இப்போ கரெக்டாக டைம் 6 ஆகுதுங்க, 6:10 டைம். கோயில் உள்ளே போயிட்டு கோயிலேருந்து இப்படி வெளியே வந்தாங்க. அப்போ நம்ம இப்படி வெளியே போக வேண்டியதான். ஏதாவது கலர் பூசிட்டு குளிக்காமல் உள்ள அனுமதி இல்லை. குளிச்சுட்டு தான் வரணும். எங்கள் கூட ஒரு கன்னிசாமி வந்தாது, கலர் பூசிட்டு வந்தது, அவள் தான் உள்ளே சேர்க்கவில்லை, அவள் குளிக்க போயிட்டாது. ஸோ வெளியே போக வேண்டியதான். அங்கேருந்து பேட்டத்துள்ளிலேருந்து கன்னிசாமிங்க கலர் பூசிக்கிட்டு மோளத்தோடு ஆடிக்கிட்டு தர்ம சாஸ்தா கோயில் வரையும் வருவாங்க. அங்கே உள்ளே போகும்போது குளிச்சுட்டு தான் போகணும். எங்கள் கூட வந்த ஒரு கன்னிசாமி கலர் பூசிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தாது, அனுமதிக்கலை. அவர் குளிக்க வச்சுட்டு தான் திரும்ப உள்ளே அனுமதிச்சாங்க. ஸோ இப்போ சாமியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். மணி இப்போ 6 ஆகுது. 1 ஹவரில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்காங்க என் கூட வந்தவங்கன்னா. என் கூட வந்தவங்க எல்லாருமே பாபா கோயில், பேட்டத்துள்ள ஐயப்பன் கோயில், தர்மசாஸ்தா கோயிலுக்கும் இதுமடி ஒரு கடையில் வச்சிட்டாங்க. ஒரு இதுமடிக்கு 20 ரூபா, 20 ரூபா வாங்கி இதுமடி அங்கங்கே வச்சிட்டாங்க. நான் இதுமடி வைக்கலை, என் தலையில் தான் இருக்கிறாரு இல்லையா. ஸோ சாமியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எங்கள் கூட வந்தவங்க எல்லாமே டீ குடிக்கிறாங்க. டீ குடித்ததுக்கப்புறம் பம்பை பஸ்ஸு இங்கேருந்து ஏறணும். ஸோ நான் இங்கேருந்து கிளம்பும்போது பம்பை ஏறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? டாட்டா. ஹாய் காய்ஸ், நம்ம எரிமொழியிலேருந்து பம்பா பஸ் ஏறியாச்சு. பம்பா ஒரு ஆளுக்கு பஸ் டிக்கெட் வந்து 103 ரூபா. ஸோ இப்போ நம்ம எரிமொழியிலேருந்து பம்பாவுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதோட வியூ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பம்பா கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம். பஸ்ஸு கேலியாக தான் இருக்குது. பஸ்ஸு ஏறும்போது கேலியாக தான் இருக்குது. பம்பாவில் பார்த்தா தான் தெரியும் கூட்டம் எப்படி இருக்குன்னு. இப்போ நிலைமைக்கு பஸ் கேலியாக இருக்குது. எரிமொழியில் நிறைய பஸ்ஸு இருக்காங்க. இந்த பஸ்ஸில் கேலியாக இருக்குது. நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு என்ன நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம பம்பாவுக்கு வந்தாச்சு. இதுதான் பம்பா. ஸோ இங்கே போய் பஸ்ஸு நிற்கும். நம்ம இறங்கி ஆப்போசிட்டில் நடந்து போனால் ஆப்போசிட்லேயே பம்பா நதி. பம்பா நதியில் குளிச்சுட்டு நடந்து போக வேண்டியதான் மலைக்கு. ஸோ சின்ன பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கேருந்து தான் இருக்கும். பம்பா நதி தான் சின்ன பாதை. ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. எத்தேன் ஓமா. ஸோ பஸ் ஸ்டாண்ட் இங்கே இறங்கிட்டு இப்படி நடந்து வரணும். பஸ் ஸ்டாண்ட் இறங்கி ஆப்போசிட் அப்படியே நடந்து வந்தேன்னா இதுதான் பம்பா நதி. ஸோ கூட்டம் இல்லைங்க, நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் கூட்டமே இல்லை. கார்த்திகை மாதம் ஸ்டார்டிங் அவ்வளோ கூட்டம் இருந்தது. இப்போ கூட்டமே இல்லை. இங்கே ஜாலியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பக்கம் தான் அதிகமாக குளிப்பாங்க. இப்போ இந்த பக்கம் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து குளிச்சுட்டு எப்படியே மலையில் ஆப்போசிட்டில் இப்படி ஏறி மேலே போகணும். கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை, ஜாலியாக தான் இருக்குங்க. ஸோ இங்கேருந்து மலை ஏறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும். ஸ்லோவாக ஏறினா 3 ஹவர்ஸில் 4 ஹவர்ஸில் ஏறிடலாம். வயசானவங்க எதாவது ஏறனா ஸ்லோவாக ஏறினா மேக்ஸிமம் 4 ஹவர்ஸில் ஏறிடலாம். அங்கேருந்து லைனில் நிற்கிறது தான் நம்ம பார்க்கணும். சரி ஓகேங்க, நான் போய் குளிச்சுட்டு வெளியே பூஜை போட்டு மலை ஏறும்போது கண்டினியூ பண்ணலாம். பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து. பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து. இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாய்
பீடமே வந்திடுவார் தவறி அன்னையை பணிந்திடுவார் பரத்தியாரில் கன்னிமார்களும் கரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலையினரை நெருங்கிடுவார் நம்ம சனங்குத்தி ஆலயை தாண்டினோம். சனங்குத்தி ஆலையிலேருந்து சபரிப்பீடம் தான் சனங்குத்தி ஆலயம் குத்திட்டு அதை தாண்டி இதுக்கு மேலே நம்மளுக்கு ஃப்ளாட்டாக தான் போகும். ஸோ சபரிப்பீடம் முன்னாடி சனங்குத்தி மொத்தத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக மலை போல தான் இருக்கும். படிக்கட்டும் ஏறது தான் இருக்கும், நெட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம மலை ஏறதுக்கு கஷ்டப்பட தேவை, அப்படியே ஃப்ளாட்டாக நடக்கலாம். டோட்டலாக 4 கிலோமீட்டர் தான். 4 கிலோமீட்டருக்கு 1 ஹவர் மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட ஆகுது. ஃபுல்லாக நெட்டாக இருக்கும். மூச்சு வாங்குது எனக்கு லைட்டாக. ஸோ இது மேலே இப்படி தான் இருக்கும். மேலே பூதை போட்டு அப்படியே நடக்கிற சொல்கிறாங்க. விட்டு விட்டு அங்கங்கே இருக்கும். ஐயப்பா ஏசப்பா இன்ஷால்லா. மூலிகை தண்ணி இதெல்லாம் இலவசம் மூலிகை குடிநீர் இது அங்கங்கே கொடுப்பாங்க நம்மளுக்கு மூலிகை தண்ணின்னு சொல்லிட்டு. இது டோலிங்க போகுது இல்லையா, வயசானவங்களாம் முடியாமல் இருக்கவங்க தூக்கின்னு போவாங்க. ஸோ இது டோலி வந்து அப் அண்ட் டவுன் வந்து 12,500, அப்புக்கு மட்டும் 7,000 ரூபா. ஸோ அப் அண்ட் டவுன்னா 12,500, அப்புக்கு மட்டும் 7,000 ரூபா. பார்த்தீங்கன்னா எப்படி வரல டிரைவர். ஸோ நம்ம வந்தாச்சு. இதே போனால் இந்த வழியாக தான் போகணும். டோலி இருக்கவங்க அந்த பக்கம் போவாங்க, அந்த சபையில் போவாங்க. ஸோ நம்ம இதில் போயிடலாம். ஸோ நம்ம அங்கேருந்து தான் சாமியை பார்த்துட்டு இப்படி வெளியே வரணும். வெளியே வந்துட்டு இங்கேருந்து இப்படியே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்டில் திரும்பினாலே மஞ்சமாதா அம்மன் கோவில் வரும். அந்த அம்மனை வழிபட்டு அந்த அம்மன் வந்து கன்னிசாமி வராமல் இருக்கவங்க ஐயப்பன் திருமணம் சேர்ந்துப்பார். ஆனால் கன்னிசாமின்னு எல்லாரும் வருஷம் கூட்டிகிட்டு தான் போகுது, வராமல் இங்கே இல்லை, எல்லாமே வராமல். மணிமண்டபம் இங்க ஐயப்பன் வந்து தியானத்துல வந்து உக்காந்தாங்க. கொஞ்சம் ஃபோன் பார்த்து வீடியோ எடுத்து ஃபோனை பிடிங்கி போயிருந்தாங்க. மஞ்சமாதா பார்த்துட்டு கரெக்டாக டைம் 1:30 சாமி பார்த்தாச்சு. 12:50 தான் சாமி பார்த்தாச்சு. 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 3 மணிக்கு தான் ஓப்பன். 1:15 ஹாய், நாங்கள் 1 மணிக்கு கரெக்டாக நிறைய சாத்திடுவோம்னு சொன்னாங்க. ஸோ பம்பாவில் கூட்டம் அதிகம்.
ஏறும்போது கூட்டம் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த 1 மணி டைமில் கடைன்னு போயிடுச்சுங்க. கூட்டமே இல்லை. டப்பு 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 டப்புன்னு போயிடுச்சு. 18 படி ஏட்டோம். நிதானமாக 2 காலையும் வச்சு ஏன்னா கடகன்னு பார்த்தாச்சு. 12:50க்கெலாம் சாமியை பார்த்தாச்சு. மஞ்ச மாதாவும் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ கரெக்டாக மணி 1:30 இருக்கும். பார்த்துட்டு இறங்கிட்டு இப்போ ரூம் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்துங்க சன்னதியை ரைட். ஆமாம், இதுதான் சன்னதி. பார்த்தீங்களா, அது சன்னதி. அப்படியே அந்த பக்கமாக இறங்கி வரணும். ஸோ தெளிவாக எடுக்கலாம். இங்கே வந்து நிறையா போலீஸ் துணி போட்டுக்கின்னு வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஃபோனு எடுத்தாலே பூச்சி ஜோப்பில் போட்டுக்கிறாங்க. அதனால 500 ரூபா ஃபைனு. அதை கரெக்டாக நேற்று 3:20க்கு ட்ரெயின் ஏறணும். 4 மணிக்கு கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கணும். அப்படியே வாசல்லே பஸ்ஸு நிற்கும். எரிமலை ஏறணும். 5:30க்கு எரிமலையில் இறங்கிட்டு அங்கே ஒரு 1/2 hour 3/4 hour இருந்துட்டு கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆயிடுச்சு. 7 மணிக்கு பஸ் ஏறணும். 7 மணிக்கு ஏறிட்டு பம்பா வந்தோம். அதுவும் 1.5 hour ட்ராவலு. எரிமலைக்கு டிக்கெட் வந்து 93 ரூபா. பம்பாவுக்கு 103 ரூபா டிக்கெட்டு. நம்ம வந்து பார்த்தாச்சு. ஒரு 1 hour 2 hour பம்பா கீழே இருந்து குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு மேலே ஏறணும். ஸ்டார்டிங்கு யானை மலைன்னுவாங்க. அந்த யானை மலையில் தான் ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு. கொஞ்சம் நடக்கவும் முடியல. இப்போ ஓகேதான். பிரவீன்குமார் இவர் தான் என் ஃப்ரெண்டு. இவரு கேங் கூட தான் நான் வந்தேன். ஃபஸ்ட்டு வருஷம் இவர் கூட தான் போனேன். எனக்கு குருசாமி இவர் தான். ஸோ அந்த டைமுக்கு இவரும் தம்பியும் வந்தார். ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்று. இதில் வந்து இதெல்லாம் கண்டுக்காதீங்க, நம்பாதீங்க. மாலை போட்டு கூட ஏமாத்துறான். சாமியே சாதனை. யார் என்னன்னு எனக்கு தெரியும். நல்லதே நினைப்போம், யாருன்னு தெரியும். யாருன்னு போயிட்டான். அவ்வளோதான். அவனுக்கு நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணது தான் அவனோட வேலையே. ஸோ வந்து சாமியெல்லாம் பார்த்து நிதானமாக ஆயிடுச்சு. அந்த யானை மலையில் ஏறத்துக்கு கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருந்தது. இந்த வாட்டி 3 வருஷம் வந்தேன். இந்த 4வது வருஷத்தில் உண்மையாக சொன்னேன், இந்த 4வது வருஷத்தில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியும் கேர் ஆகிடுச்சு. பட் ஓகே, அது என்ன தெரியல. எனக்கு வேண்டுதல் சரியாக இல்லாமல் அப்படி வந்தேன்னா இல்லை என் உடம்பு வீக்காக இருக்கான் எனக்கு எக்ஸாக்டாக என்னால் சொல்ல முடியல. பட் சாமியெல்லாம் பார்த்தாச்சு, ஏறியாச்சு, வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இப்போ நெய் தேங்காவை உடைக்கணும். ரூமுக்கு போயிட்டு நெய் தேங்காய் உடைக்கலான்னு சொல்லிட்டு ரூமை பார்க்க வந்திருக்கோம். அந்த கேப்பில் தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே அவன் எங்கேயோ போயிட்டான். நான் அவனை போய் தேட போகிறேன். நான் திரும்ப சந்திக்கிறேன்.